தென்காசி பழைய குற்றால அருவியில் இன்று ஏற்பட்ட திடீர் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மறு உத்தரவு வரும் வரை குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் தங்கம் சுப்பிரமணியன் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பெய்து பல்வேறு இடங்களில் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. தென்காசி உட்பட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த சூழலில் கோடை விடுமுறையாலும் இதமான காலநிலையை அனுபவிக்கவும் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் கனமழையால் பழைய குற்றால அருவியில் இன்று திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அங்கு குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உடனடியாக வெளியேறினாலும் நெல்லையை சேர்ந்த 17 வயது சிறுவன் அஸ்வின் என்பவர் மட்டும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமானார். கண்ணிமைக்கும் நேரத்தில் சிறுவன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதை கண்ட அவரது குடும்பத்தினர் செய்வதறியாமல் கதறி அழுதனர். தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரும் அங்கு ஆய்வு செய்தனர். செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கும் கூடுதல் தகவல். குற்றாலத்தில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் வெள்ளப்பெருக்கால் அடித்துச் செல்லப்பட்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் தீயணைப்புத்துறையினர் மற்றும் கிராம மக்களால் மீட்கப்பட்டது. அவரின் உடல் தென்காசி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. தற்போது குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மறு உத்தரவு வரை குளிக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் AK கமல் கிஷோர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரியா. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.